அன்பு நண்பர்களே, இந்த பகுதியில ஒரு விழிப்புணர்வு விஷயத்தை தான் பார்க்க போறோம். காலி பெட்டியால் காலியான பணம். ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி ஒரு காலி பெட்டி வந்து நம்ம பணத்த காலி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சு, திட்டமிட்டு சீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் பேப்பர்ல படிச்சேன், இந்த செய்திய. நம்ம மக்களும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத நான் வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி, இளம் வயது தான். ஒரு 30, 31 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து எது வாங்குனாலும் ஆன்லைன்ல தான் வாங்குவாங்களாம். ஃப்ரூட்ஸ் ஆனாலும் சரி, வெஜிடபிள் ஆனாலும் சரி, சின்ன சின்ன பொருளானாலும் சரி, எதையுமே அவங்க கடையில போய் வாங்குறத விட, ஆன்லைன்ல வாங்குறது தான் பழக்கமா வச்சிருக்காங்க. அடிக்கடி அப்படி அவங்க பொருள் வாங்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு தடவ வந்த ஒரு பொருள் வரும்போது ஒரு அட்டைப்பெட்டியில வரும் இல்லையா? அந்த அட்டைப்பெட்டில நம்ம பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் ஒரு ஸ்லிப் மாரி ஒட்டி தான் வரும். அப்படி அவங்க வாங்குன ஒரு பொருள் வந்த ஒரு அட்டைப்பெட்டிய என்ன பண்ணியிருக்காங்க, பொருள்லாம் எடுத்துட்டு காலி அட்டைப்பெட்டிய வந்து குப்பையில போட்டுருக்காங்க. அ ஒரு 1 நாள் 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த மாரி நீங்க எங்க கம்பெனில இருந்து நீங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க. அந்த பொருள் எப்படி இருக்கு? நீங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாரி குவாலிட்டியா இருக்கா? அப்படின்னு ஃபீட்பேக் கேட்கிற மாரி கேட்டுருக்காங்க. இவங்களும் அத பத்தி சொல்லியிருக்காங்க. சரி அப்படி சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. ஃபோன் வச்ச சில நொடியில வந்து அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. என்ன எஸ்எம்எஸ்ன்னா, இந்த மாரி எங்க கம்பெனி பொருள பயன்படுத்தினதுக்கு மிக நன்றி. இது பற்றிய உங்களது ஃபீட்பேக்க வந்து கீழ்க்கண்ட லிங்க் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்களும் இன்னொன்னு வருது அந்த மெசேஜ்ல. என்ன வருது அப்படின்னா, இந்த மாரி நீங்க ஃபீட்பேக் தெரிவிச்சீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்க வாங்கக்கூடிய ஃபியூச்சர்ல நீங்க எங்கிட்ட பொருள் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இவங்க தான் ஆன்லைன்ல பொருள் வாங்குறதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாச்சே. நமக்கு இனி ஃபியூச்சர்ல 10% டிஸ்கவுண்ட்ங்கிறது பெரிய அமௌண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லிங்க கிளிக் பண்றாங்க. அது ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாரி வருது. ஃபீட்பேக் குடுக்குறாங்க. வெளிய வந்துர்றாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 47,000 பணம் முழுமையாக எடுத்து விடப்படுகிறது. இவங்களுக்கு மெசேஜ பார்த்த உடனே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல வந்து புகார் பண்றாங்க. அவங்க வந்து விசாரணை செய்யும்போது தான் இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. எப்படி இவங்க நம்பருக்கு ஃபோன் மூலமா இந்த மாரி பண்ணாங்க? எப்படி இவங்க நம்பர்லாம் கிடைச்சுச்சுன்னு பார்த்தா, அவங்க தூக்கி போட்ட அந்த காலி பெட்டியில் உள்ள அட்ரஸ் தான். ஆகவே ஒரு காலி பெட்டி கூட நமது பணத்தை காலி பண்ணும் அப்படிங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலயும் நம்ம ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு தபால் வந்தாலும் சரி, அட்டைப்பெட்டியா இருந்தாலும் சரி, குப்பையில போடும்போது நல்லா கிழிச்சு நம்மளது ஐடென்டிட்டி இல்லாத மாரி பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பது இந்த சம்பவம் வந்து நமக்கு உணர்த்துது. ஆகவே இந்த விழிப்புணர்வாக நாம் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். விழிப்புடன் இருப்போம். நண்பர்களே, இது போன்ற பல்வேறு தகவல்களுடன் உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்ட் எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே! சந்திப்போம், சாதிப்போம்.